ஹை கைஸ், நான் உங்கள் டீமன். அந்த ஃபஸ்ட் எபிசோட் போட்டோம்ல, செகண்ட் எபிசோடு. ஓகே, நாங்கள் அவனை பார்ப்போம். என்ன பண்ணப்போ இப்போ வந்து இது பண்ண போகுது நம்ம. நான் அது பேர் தெரியலையே. அயன் ஃபார்ம் கட்ட போதே வாங்க. முதல்ல 4 பிளாக்கு பிடித்தோம். 5 5x5 கட்டணும். ஓகேவா? 5x5 கரெக்டாக எண்டுங்க. 5 இருக்கா? 1 6 போட்டிருக்கேன். ஓகே, கரெக்டாக இருக்கும் இப்போ. ஓகே, இது அப்படியே சேர்த்து விடு. 5x5 உள்ளே வந்து கீழே வந்து 4 போகணும்னு நினைக்கிறேன். 4 தானே? சரிங்க. 4 1 இது 2 3 4 போயாச்சு. இப்போ வந்து உள்ளே இருக்கிற பிளாக்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபுல்லாத்தையும் கரைக்கணும். ஓகே, கஷ்டம். இப்போ நம்ம மேலே போகணும். தண்ணியை ஊற்று. சரிங்க. தண்ணி ஊற்றியாச்சு. மேலே ஏறு. தண்ணியை எடுத்துரு. மேலே போய்ட்டு அப்போ இருக்கட்டும், திரும்பி ஏறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணோன்னா என்ன பண்ண வந்தேன் தெரில. பெட்டுலாம் வேணும். பெட்டு வேணும். பெட்டு இல்லை. ஊழு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஆளை கொலை பண்ணலாமா? கொலை வேணாம், ஷியர்ஸ் மட்டும் பண்ணிப்போம். ஓகே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். கேஃப் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ஓகே, இப்போ வந்து நெதர்க்குள்ளே போகுது. நாங்கள் நெதர்க்குள்ளே போவோம். ஓகே, வாங்க நெதர்க்குள்ளே போவோம். மைன்கிராஃப்ட் கேம்குள்ளே நெதர் வந்தாச்சு. இது என்னங்கடாடி இப்போ என்னம்மா பிளான் நம்மளை கொலை பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட் இந்த பிளாக்ஸ் எல்லாம் ஆட்டையை போட்டு திருடிடுவோம். திருடி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன் கைஸ். நிறைய இடத்துல ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான். சும்மா பறக்க திருடியாச்சு. அடுத்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன அது? இது ஏதோ ஒரு வழி போகுது. எப்படி போவோம்? போங்கள், போயிட்டாச்சு. இதுக்குள்ளே நான் ஒரு எலும்பு தேராதுப்பா. ஓகே, இப்போ நம்ம அதர் வேர்ல்டுக்கு போயிடுவோம். நம்ம இடத்துக்கு போயிடுவோம். ஓகே, பச் கிளம்பு. ஓகே, வந்துட்டோம் அதர் வேர்ல்டுக்கு. இப்போ நம்ம ஏதோ பண்ணணுமே. நம்ம இது கட்டிக்கிட்டு தெரியுமா? என்ன கட்டியிருந்தோம்? இந்த அயன் ஃபார்மில் வில்லேஜ் 20 பேர் உள்ளே ஒன்றும்ல. 20 பேர் உள்ளே விட்டுட்டேன். ஏறிங்க நிமிஷம் காட்டுறேன். இந்த பாருங்க, இந்த பச்சை கலர் தேவையில்லை. நீங்கள் கத்தி எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு மேலே ட்ரேடர் உன்ட்ட என்ன இருக்குது? உன்ட்ட என்ன காட்டு. சீக்கிரம் சொல்லு. நீ வேஸ்ட். ஓகே காய்ஸ், அப்புறம் நான் கட்டி முடிச்சிட்டேன். ஆனால் அயன் குளம்லாம் வெள்ளை ஸ்பான் ஆகுது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்களேன். ஏன் வெள்ளை ஸ்பான் ஆகுதுன்னு ஏதாச்சும் சொல்லுங்கள். திருத்திக்கிறேன். ஓகே, அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்படி என்றால் இதை உடைக்க ஒன்றும். இதை போட்டால் எப்படா செஸ்ட் ஓப்பன் பண்ண முடியும்? என்னடா டே, என்னடா ஒரு பிளாக்கு இங்கே எங்கே போடுவோம்? இது எதுக்குன்னா இதுக்கு மேலே ஏறுறதுக்கு. இது மேலே ஏறி குதிக்க ட்ரை முடியல. ஓகே, இப்படியே போடு. ஓகே, போடாச்சு. இதை அப்படியே ஷவல் பண்ணி விட்ருவோம். இல்லை அயன் கூட இங்கே நம்மளை டார்ச்சரை பண்ண. ஓகே, மேலே போ. நம்ம AFK என்று போகிறோம். நீங்கள் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். ஒரு நாள் ஆகி முடிய போகுது. என்னன்னு தெரில. யாரா நீ? எங்கே தானே வந்த நீ? என்னடா இவன் பாட்டு ஏறி வச்சு வரான். இவனை ஃபஸ்ட்டு போட்டதில்லை. சாவு செத்துட்டான். ஓகே, அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட ஃபிஷ்ஷிங் ராடுக்கு ஒன்று போடுவோம். அது பேர்னா லக் ஆஃப் த சீயும் லக் ஆஃப் த சீ 3. அதுக்கப்புறம் லோர் தானே? லோர் 3 போட்டிருக்கு.
ஃபிஷ்ஷிங் பண்ணால் ஃபிஷ் நல்லா டக்குன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் லக் ஆஃப் த ஷீ போடுறதுனால லக்காகவும் கிடைக்கும். ஓகே போடே. இது இடையில வருது. இப்போ அனிமே ஃபில்லர் எபிசோட் வரும்ல அந்த மாதிரி இது. அதனால் அதை கண்டுக்காதீங்க. இப்போ பேக்கில் போகும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கட்டு வரும். அதுக்கப்புறம் 90 பேக்கில் போயிடும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இல்லை 90 போகாது. இல்லைண்ணா ஏதோ விட்டுருங்க. அதோ வளரிட்டுருக்கேன். அப்புறம் ட்ரேடிங் ஹால் கட்டலான்னு சொல்லி ட்ரேடிங் ஹால் கட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது இந்த ட்ரேடிங் ஹால்? கட்டி முடிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள். ஓகே. இப்போ இங்கே எல்லாத்தையும் வில்லேஜரை மாற்றணும். முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீடிங் ஹாலை கொஞ்சம் பெருசு பண்ணணும். போய் இருக்கட்டும் பண்ணிக்கலாம். கேஸ் இந்த வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி 2 மாதம் ஆகுது. அதாவது 60 நாள் ஆகுது. 60 நாளாக இந்த வேலையில் நான் ரெக்கார்டு ஒன்று கூட எடுக்கல. இப்போ இந்த இடமே இந்த இடம் எப்படி மாறி இருக்கும் அதை இப்போதைக்கு நான் முன்னாடி எடுத்து வச்ச ரெக்கார்டை எடிட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு அனுப்பி விட்றேன். அப்லோட் பண்ணுறேன். இல்லை ஒன்று தான். அதுக்கப்புறம் அதை நான் ரெக்கார்ட் எடுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன். ஹோம் டூருங்கிற மாதிரி வேர்ல்டு டூர். இது இந்த இடம் இங்கே இருக்க பாருங்க. ஏதோ ஒன்று பேர் என்ன, சுகர் கேன் ஃபார்ம். இதுதான் பார்த்துங்க இவ்வளோ பெருசாக இருக்குது சுகர் கேன் ஃபார்ம். இது ஃபுல்லாக சுகர் கேன் நட்டு வைக்கணும், கட்டி வைக்கணும். இப்போ நம்மள்கிட்ட இத்தனை புக்ஸ் இருக்குது. நான் ட்ரேட் பண்ணி இவ்வளோ புக்கை எடுத்து வச்சுருக்கேன் போதிக்கு. ஓகே மெண்டிங் ஃபயர் ஆஸ்பிரேட். ஓகே வெண்டிங். ஓகே மெண்டிங் ஃபயர் ஆஸ்பிரேட் மெண்டிங். நான் லூஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கேன். என்ன பண்ணுறேன் எனக்கு அதில் எடுக்கிறேன் வைக்கிறேன். ஃபயர் ஆஸ்பெக்ட் நம்மளுக்கு வேணும். நம்ம ஸ்வாடுக்கு போடலாம். ஃபயர் ஆஸ்பெக்டை வச்சு இதுக்கு போடலாம். என்னடா அது? வரல கைஸ். என்னடி பெண்டிங் போட முடியுதா கைஸ்? பெண்டிங்கே போட முடியல. என்ன இன்னும் ஜோக் கட்டியா ஜோக்கு? ஸ்வாடுக்கு போட முடியுது ஃபயர் ஆஸ்பெக்ட்டு. பெண்டிங்கும் போட முடியுது. போட்டாச்சு. ஓகே சூப்பராக. ஓகே ஸ்வாடுக்கு வச்சு போட்டாச்சு. ஆன்வில் உடையிற மாதிரி இருக்குது. என்னையும் உடைய புதுன்னு தெரில. சரி பார்த்துக்கலாம். இவனை போட்டதெல்லாம் எரிவான். சும்மா ஜெகஜோதியாக எரிவான். இன்னொன்று இதை வச்சு அனிமல்ஸ் அட்டாக் பண்ணால் அவங்க குக்காயே நம்மளுக்கு கிடைக்குமாமே. அப்படியா? ட்ரை பண்ணுவோமா? அனிமல்ஸ் கம் ஹியர். இந்த கோழி தான் நம்மளுடைய இப்போ கோழி. சாரி. ஓகே. அடிக்க முடியல. சாரி அம்மா கைஸ். நம்மளுக்கு வறுத்து கொடுக்குது. நல்லது தான் வறுத்து கொடுத்தா பிரச்சனை இல்லை. அதனால் வேறு என்ன பண்ணணும்? இது என்னது? ஃபயர் ஆஸ்பெக்ட் 2. நம்மளோட அம்புக்கு இன்ஃபினிட்டி அம்புக்கு போட முடியவில்லை. சரி இது என்ன நம்ம மைனிங் ஸ்பாட். என்ன 104 நாள் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அது கொஞ்சம் எடிட்டிங் மிஸ்டேக்கில் கலந்துருச்சு. பரவாயில்ல, அப்பயும் புரியும். எல்லாம் புரிகிற மாதிரி இதான் டிஃப்ரெண்ட். இது மைனிங் ஸ்பாட் நம்மளுக்கு. இப்போ நான் மைன் பண்ணி எவ்வளோ டைமண்ட்ஸ் அண்ட் அயன் இருக்கான்னு தெரில. அயனா ஞாபகமே இல்லை. காட்டுறேன் வாங்க. வெளில போய்ட்டு நான் மைன் பண்ணிட்டு இருந்தது காட்டுகிறேன். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் தான். அது 90 நாள்னால் ஒரு 10 நாள். கேம் டேயில் 10 டேஸ் நான் மைன் பண்ணி எடுத்தது தான் இது. ஒரு 95 நாள்லேருந்து அப்படி எடுத்திருப்பேன். ஓகே ஒரு 10 நாள் இருக்கும் கரெக்டாக. ஒரு 9 நாள் 10 நாள் கேம் பெல்ட்டில். அப்போ நான் இப்போதைக்கு நான் டைமண்ட் நார்மலில் டைமண்டுங்கிறேன் அயன் நார்மலில் இருக்கேன். நான் எடுத்துகிட்டு வந்த டைமண்ட் எவ்வளோ அப்படி என்றால் காட்டுறா இந்த பாருங்க. இங்கே பாருங்கள் 2 ஸ்டாக்கு 13 அயனு. சும்மா கேவ்லேயே வாழ்ந்துட்டேன். அப்பயும் பிளாக்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அங்கங்கே பிளாக்ஸை தூக்கி போட்டு வந்துடுறது. லாவாலாம் பார்த்தோன்னா அந்த லாவாலே பிளாக்கை தூக்கி போட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். சும்மா டைமண்ட்லேயே குளிக்கலாம் இப்போ நம்ம. ஓகே
இப்போ நான் என்ன பண்ணேன்? இப்போ நான் எதுக்கு குதிச்சு குதிச்சு அலையிறேன்னு தெரியுமா? என்ன பண்ணுன்னு தெரியல. அதனால தான் பூச்சி நிற்கிறேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம டைமண்டாக இருக்கிற மாதிரி போகுது. அடி சூப்பரா மாறியாச்சு 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 மாறியாச்சு. எப்படி சூப்பரா? அடுத்த நெதரைட்டுக்கு இந்த மாதிரி மாறுவோம். ஆஹா, நெதரைட்டுக்கு டைமண்ட் ஆர்மில் தானே நகர் போடணும். ஆஹா, ஆமாம், நகர் போடணும். ஸோ அப்போ இன்னொன்று ஆர்மில் கிரியேட் பண்ணிப்போம். அப்படி டைமண்ட் பஞ்சமா திரும்பி வேறு மைண்ட் பண்ணால் ஈஸியாக எடுத்துருவேன் எல்லாத்தையும். ஓகே, அடுத்து என்ன? நெதர்க்குள்ளே போகும்போது எதுவும் வேணாம். ஒரு டைமண்ட் ஷூ, ஒரு ஆக்ஸு, ஒரு இந்த ஆக்ஸு. அருமை அருமை அருமை. சரி வாங்க திரும்பி போகலாம். கரெக்டாக பொறுமையாக. ஆஹா, கீழே இருக்குதோ? கீழே இருக்குதுப்பா. சித்திரம் சரி. எத்தனை மனம் வாயில் விட்டுருங்க. திரும்பி போகண்டாம். இந்த மாதிரி கரெக்டாக என்ன 2-3 நாளாக நினைக்கிறீங்க? நிறையா எடுத்து பண்ணது தான். நான் 100 நாள் 9 நாள் உள்ளே இருந்தேன்னா, இப்போ நான் வெளில வந்து நிற்கிறேன்னா இடையில பண்ணேன் வேலை இதெல்லாம். அதுக்குன்னு உள்ளே இருந்தேன்னா என்ன கடுப்பாகாதா? அதனால் வெளில வந்து அது இது பண்ணிட்டு இருக்கும்போது நகருக்குள்ளே போயிட்டு சுற்றி பார்த்தேன். அந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் பிளாக்ஸ் ஆட்டையை போட்டு போயிடுவோம். கொஞ்சம்னா ஒரு 2-3 ஆட்டையை வேணாம், இதே போதும். ஒரே சாம்பிஸாக இருக்கும். நம்ம போயிட்டு ரஸ்க்கு சாப்பிட்றதுலாம் வேணாம் நம்மளுக்கு. ஓகே. ஆஹா, சேர்த்துறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ முடித்து கொடுக்கிறேன். தேர்ட் எபிசோடு பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.